ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சேனல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது எக் க்ரோத்தை பற்றி சொல்ல வந்திருக்கேன். நிறைய பேர் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, எக் க்ரோத் எனக்கு டெவலப் ஆகலை, ஸோ ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளாவே நேச்சுரலாக எக் க்ரோத்தை வந்து டெவலப் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளோ வாட்டர் எடுத்துக்கோங்க. நைட்டே சோக் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த சோக் வாட்டரை மட்டும் ஹீட் பண்ணி ஆஃப் கிளாஸ் வரல ஹீட் பண்ணி குடிச்சிங்கன்னா க்ளோ வாட்டரோட பெஸ்ட்டு சொல்யூஷன் எதுவுமே கிடையாது. க்ளோ வாட்டர் பார்த்திங்கன்னா அந்த கரெக்ட் டைமில் எக்ஸசைஸை டெவலப் பண்ணி அந்த கரெக்ட் டைமில் ரப்ச்சர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. க்ளோ வாட்டர் குடித்து எவ்வளோ பேர் ப்ரெக்னென்சியாக இருக்காங்க. எனக்குமே க்ளோ வாட்டர் ஒரே மந்த்து தான் ஃபாலோ பண்ணேன், அந்த மந்த்லேயே நின்றுடுச்சு. அடுத்து வெந்தய டீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்தயமே எம்டி ஸ்டொமக்கில் நைட்டு சோக் பண்ணிட்டு காலையில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயட் ட்ரை பண்ணுறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த வெந்தய டீ நம்ம ட்ரை பண்ணுறது அவ்வளோ பெஸ்ட்டு மெடிசனாக இருக்குது. ஸோ வெந்தய டீயை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அவக்காடோவை வந்து அவ்வளோ பெஸ்ட்டு மெடிசனாக இருக்குது எக் க்ரோத் சைஸுக்கு. நீங்கள் அவக்காடோ ஓவலேஷனெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நமக்கு எக்கே வளராதவங்களுக்கு கூட அவக்காடோ வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவக்காடோ பார்த்திங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து அவக்காடோ யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு எக் க்ரோத் வந்து நல்லாவே வளர்ந்துச்சு அவக்காடோ சாப்பிட்டு. அடுத்தது முளைக்கட்டியே பச்சைப்பயிர், அதை சாப்பிட்டீங்கன்னா எக் க்ரோத் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வளரும். உங்களுக்கு வந்து எக் சைஸ் இல்லை, எக் க்ரோத் இல்லை அப்படின்றவங்க டெய்லியுமே இந்த அவக்காடோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, பச்சைப்பயிறு, வெந்தய டீ, க்ளோ வாட்டர் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் 2 ஆர் அதே மந்த்து கூட உங்களுக்கு பாசிட்டிவ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணாமல் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம், ப்ரெக்னென்சி ஆகலாம். எனக்கு இதை ஒரே மந்த்து தான் ஃபாலோ பண்ணேன், ப்ரெக்னென்சி நின்றுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.